வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்னு. நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிக்கன் சாண்ட்விச் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக அதை பார்க்கலாம். அடுத்து இன்னொரு அப்டேட்டும் இருக்குது. என்னோடய கார்டனில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஒரு 1 வீக் ஆயிடுச்சு நான் போட்டு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டாக போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நாங்கள் வந்து சிக்கன் எடுத்துக்கிடுவோம். சிக்கன் சாண்ட்விச் தானே பண்ண போகிறேன். அப்போ சிக்கனை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கிறணும். போன்லெஸ் சிக்கன் தான் வேணும் எங்களுக்கு. நீங்கள் போன் போடுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவிச்சதுக்கப்புறம் நாங்கள் போன்லெஸ் பண்ணிக்கலாம். சிக்கனோட கொஞ்சோண்டு நான் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் மிளகாத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் பூண்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் அதை மூடி வச்சிடலாம். இப்போது சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது நாங்கள் சிக்கன் சாண்ட்விச்சுக்கு தேவையான மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு, பச்சை மிளகா, முட்டை, சீனி, அப்புறம் உப்பு, அப்புறம் ஆயில், இதெல்லாம் நம்ம வந்து மயோனஸ் செய்கிறதுக்கு தேவையான, வீட்டில் நம்ம மயோனஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள். இதோட 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் வேணும். இப்போ வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் ஒரு மிக்சியில் போட்டுலாம். மயோனஸ் செய்கிறதுக்கு இப்போ எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே மயோனஸ் வந்துடும். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அந்த 2 முட்டைக்கு வந்து எங்களுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் ஆயில் போடணும். அதை நீங்கள் அளந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் வேணும். இப்போ நான் பூண்டு போடுறேன், பச்சை மிளகா, மிளகு கூட 2-3 போட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரமாக வேணும்னு சொன்னால் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. 1 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சுகர் போட்டிருக்கேன். நான் கையால் தான் போடுவேன், அளந்து போடலை. ஆயில் வந்து நீங்கள் அளந்து போடுங்க, இல்லைனா மயோனஸ் அந்த கெட்டி பதத்துக்கு வராது. ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் முட்டையோட அளவை பார்த்து, ரொம்ப பெரிய முட்டையாக இருந்தால் 150 கிராம்ஸ் போடுங்க, சின்ன சின்ன முட்டையாக இருந்தால் 100 கிராம்ஸ் போட்டால் போதும். இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டா நம்மளுக்கு வந்து மயோனஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்ல கெட்டியாக மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு சாண்ட்விச்சுக்கு வந்து ப்ரெட் ரெடி பண்ணணும். அதை நம்ம வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மயோனஸ் நல்ல கெட்டியாக நல்லா வந்திருக்கு. இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ ப்ரெட்டை நாங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட டோஸ்டர் இல்லை. டோஸ்டர் உள்ளவங்க ப்ரெட் டோஸ்ட்டில் போட்டே நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து தோசைக்கல்லில் வச்சு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணுன்ட்டெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ப்ரெட்டு வந்து லைட்டாக கலர் மாறுறதுக்கு, ஒரு ஹீட் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் பண்ணுறேன். சிக்கன் இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு இதை நாங்கள் பீஸ் பண்ணிக்கணும். சிக்கனை இந்த அளவு லைட்டாக இது பண்ணால் போதும். எங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும். ரொம்ப மொறுமொறுன்னு இருந்தால் பிடிக்காது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டு கூட நீங்கள் டோஸ்ட் பண்ணலாம். இப்போது சிக்கனை நல்லா சின்ன சின்ன பீஸ் ஆக்கிக்கிறணும். போன் உள்ளவங்க போட்டிருந்தீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து போனை செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிக்கன்லாம் பீஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். கொரியாண்டர் லீவ்ஸ், இதோட பெல் பெப்பரும் நீங்கள் போடலாம். கேப்சிகம், எங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு கேப்சிகம் பெருசாக பிடிக்காது, அதனால நான் கேப்சிகம் எடுக்கலை. இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கனை சாட்டே பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் நான் வந்து இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிட்றனால மிளகாத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ், இதெல்லாம் போட்டு நீங்கள் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆகிரும். இப்போ பாருங்கள், சிக்கன் இப்படி வந்திருக்கு. இந்த சிக்கனில் நாங்கள் செஞ்சு வச்ச மயோனஸ்
உங்களுக்கு மயோனஸ் செய்ய வீட்டில் அந்த பதம் வரலை, மயோனஸ் செய்ய முடியாதுன்னா நீங்கள் கடையில் கூட வாங்கி எடுத்துக்கலாம் மயோனஸ். இல்லைன்னா காலையில் உங்களுக்கு இது செஞ்சிகிட்டு இருக்க லேட் ஆகும்னா நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட போட்டு வச்சிடலாம். ஏற்கனவே நைட் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மயோனஸ் கெட்டெல்லாம் போகாது. அவ்வளோதான். இப்போ வந்து நாங்கள் ப்ரெட்டில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி சாண்ட்விச்சை பண்ணி எடுத்துடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும் இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா எப்படி ரெடியாக இருக்குன்னு? சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு சாப்பிட்றதுக்கே. பசங்க ஸ்கூலுக்கும் இன்றைக்கி இது தான் கொண்டு போனாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க நான் எப்படி சிக்கன் சாண்ட்விச் பண்ணேன்னு. ரொம்ப ஈஸியானது, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேறு. மார்னிங் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மயோனஸ் வந்து நான் செஞ்சனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நீங்கள் மயோனஸ் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கி கூட வச்சுக்கலாம். அப்படி வாங்கி வச்சுருந்தா சிக்கன் அவிக்கிறது மட்டும்தான் வேலை. அதை அவிச்சிட்டு நம்ம வந்து அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் ஈஸியாக ஹெல்த்தியாக கொடுத்து அனுப்பிடலாம் நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு. இப்போ நான் கீழே போயிட்டு காட்டுறேன் என்னோடய கார்டனில் வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லி, 1 வீக்கில் எவ்வளோ வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. 1 வீக்குக்கு அப்புறம் என்னோடய கார்டனை பாருங்கள். இது பீன்ஸ் எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். சரியாக ஒரு கிழமையில் எப்படி வந்துரு. இது வந்து தக்காளி வந்து 10 நாளைக்கு மேலே எடுக்குமா வளர்கிறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து மிளகாவும் இப்போ தான் வருது. இது வந்து வெண்டைக்காய் செடி. நான் ஒரு 15 வெண்டைக்காய் விதை போட்டேன். ஒரே ஒரு வெண்டைக்காய் செடி தான் வந்திருக்கு இப்போதைக்கு. அடுத்து வருமா என்னன்னு தெரியலை. பீன்ஸ் மட்டும் போட்டது மொத்தமும் வந்துருச்சு. இது வந்து பைத்தங்காவுமே நான் போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சு. பைத்தங்காய் முளைச்சி இங்கே பாருங்கள். இதுக்கு ஏதாவது கம்பு நட்டு பந்தல் ஏதாவது போடணும். இப்போ நத்தை நிறைய இருக்குது. அதனால் குக்கும்பர் செடி வந்துருந்துச்சு. ஒரு 3 செடி மேலே இப்படி சின்னதாக முளைச்சிருந்துச்சி. இப்போ வந்து பார்த்தா ஒரு செடி கூட இல்லை, நத்தை மொத்தத்தையும் சாப்பிட்ருச்சு. நான் கத்தரிக்காயும் ஒரு 20 விதைக்கிட்ட போட்டேன். ஒரே ஒரு விதை தான் வந்திருக்கு. பீன்ஸு போட்டது எல்லாமே வந்துருச்சு. பீன்ஸ் நல்லா வந்துருச்சு. இது என்னோடய கருவேப்பிலை செடி. இன்னைக்கு காலையில் லைட்டாக மழை.